ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு யங் இன்வெஸ்டர் சேனல். ஆக்சுவலி மார்க்கெட் டுடே லீவ். இந்த மகாவீர் ஜெயந்தி பேசிஸில் இன்றைக்கி மார்க்கெட் கிடையாது. ஸோ லாஸ்ட் அமெரிக்கன் மார்க்கெட் ஒரு நல்ல பாசிட்டிவ் ட்ரெண்டில் க்ளோஸ் ஆயிருக்கு. நான் பார்க்கும்போது டவ் ஜோன்ஸ் 7.87% க்ளோஸ் ஆயிருக்கு. 40,608 பாயிண்ட்ஸில் க்ளோஸ் ஆயிருக்கு. 2,962 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவில். நாஸ்டாக் 12.16% ஒரே நாளில் ரேலியாக இருக்குது. 17,124 பாயிண்ட்ஸ், 1,857 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவ். S&P 500 474 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவில் க்ளோஸ் ஆயிருக்கு. 9.52% ரேலியாக இருக்குது. 5,456 பாயிண்ட்ஸில் க்ளோஸ் ஆயிருக்கு S&P 500. ஸோ ஓவர்லாட் அமெரிக்கன் மார்க்கெட் ஒரு நல்ல பாசிட்டிவ் ட்ரெண்டில் க்ளோஸ் ஆயிருக்கு லாஸ்ட் மார்க்கெட்டில். ஸோ ஃபஸ்ட்டு இந்த மார்க்கெட் நல்ல பாசிட்டிவ் ட்ரெண்டில் க்ளோஸ் ஆகிறதுக்கு, அமெரிக்கன் மார்க்கெட் நல்ல பாசிட்டிவ் ட்ரெண்டில் க்ளோஸ் ஆகிறதுக்கு இந்த டேரிஃப் ரிலேட்டட் இஷ்யூவில் ட்ரம்ப் பார்த்தீங்கன்னா 90 days பாஸ் பண்ணியிருக்கிறாரு. பாஸ் பண்ணுறாருன்னா டேரிஃப் பாஸ் பண்ணுறது எப்படின்னா 75 கண்ட்ரிஸ் குறிப்பாட்டு எக்ஸப்ட் சைனாவை தவிர்த்து எல்லா நாட்டுக்கும் பாஸ் பண்ணியிருக்காங்க. பட் அந்த 10% டேரிஃப் பார்த்தீங்கன்னா எஃபெக்டிவில் இருக்கும். ரெசிப்ரோக்கல் டேரிஃபை 10% ஆட் வச்சுருக்காங்க, அதே எஃபெக்டிவில் இருக்கும். பட் மற்ற நாடுகளுக்கு மேலே 30%, 50%, 100% போட்டது எல்லாமே இப்போதைக்கு பாஸ் பண்ணுறாங்க. சைனாவுக்கு மட்டும் ஏன்னா சைனா தான் அவனுக்கு பதிலுக்கு பார்த்தீங்கன்னா உடனுடன் ரியாக்ட் பண்ணது. அதாவது ஃபஸ்ட்டு சைனா மேலே இவங்க ஒரு டேரிஃப் போட்டாங்க. அடுத்தது அவங்க சைனா அமெரிக்கா மேலே 34%, அடுத்தது இவங்க 104%, அவங்க 84%, மறுபடியும் அமெரிக்கா 125% போட்டாங்க. இந்த பேசிஸில் சைனாக்கு மட்டும் நாங்கள் எக்ஸம்ஷன் கொடுக்கல. அதை தவிர்த்து மிச்ச எல்லா நாட்டுக்கு மேலேயும் போட்ட டேரிஃப் 90 days பாஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி டொனால்ட் ட்ரம்ப் அப்டேட் கொடுத்துருக்காரு. அந்த பேசிஸில் பார்த்தீங்கன்னா அமெரிக்கன் மார்க்கெட் ஒரு நல்ல பாசிட்டிவ் ட்ரெண்டில் க்ளோஸ் ஆயிருக்கு. மேபி ஃப்ரைடே நம்ம மார்க்கெட்டும் இது மாதிரி ரியாக்ட் பண்ண வாய்ப்புகள் இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். FIS-DAS டேட்டா. DAS 2,976 கோடிக்கு நெட் பயஸாக இருந்திருக்காங்க. FIS 4,358 கோடிக்கு நெட் செல்லஸாக இருந்திருக்காங்க. FIS விற்றுருக்காங்க, DAS வாங்கியிருக்காங்க. இந்த ட்ரெண்ட் தான் லாஸ்ட் மார்க்கெட்லேயும் கண்டினியூ இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கமெண்ட்ஸில் சில டவுட்ஸ் கேட்டிருந்தீங்க. ஸோ ஒருத்தர் கேட்டிருந்தார் இந்த TNPL ட்ரெண்டு, கர்நாடகா பேங்க், டெல்டா கார்பரேஷன் இதெல்லாம் பற்றி பேசுங்கன்னு சொல்லி. ஸோ நான் தமிழ்நாடு அந்த TNPL தமிழ்நாடு நியூஸ் பேப்பர் பிரிண்ட் அண்ட் சர்வீஸ் அதை எடுத்து பார்க்கும்போது மார்க்கெட் கேப்லேஷன் 800 கோடி சம்திங் தான் இருக்குது. இதில் கரண்ட் ப்ரைஸ் 122 ரூபா இருக்குது. இந்த ஸ்டாக்கோட P ரேஷியோ 57 இருக்குது. புக் வேல்யூவோட பார்த்தீங்கன்னா கம்மியாக தான் ட்ரேட் ஆகுறாங்க. ஆனால் என்ன இதில் பார்க்கணும், இவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் பெருசாகவே இல்லை. புக் வேல்யூவோட ஸ்டாக் கம்மியாக ட்ரேட் ஆகுது. அதுதான் ஒரு பாசிட்டிவ் பெர்ஃபார்மன்ஸே தவிர ஒரு நல்ல டிவிடெண்ட் கொடுத்துருக்காங்க. ஆனால் இவங்களோட ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி அதெல்லாம் லாஸ்ட் 3 years வெறும் 11% தான் இருக்குது. லைபிலிட்டிஸ் காண்டிஜென்ட் லைபிலிட்டிஸ் 602 கோடி இருக்குது. லோ இன்ட்ரெஸ்ட் கவரேஜ் ரேஷியோ. ஸோ இந்த கம்பெனி எல்லாமே லாங் டேர்முக்கு பெருசாக பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுமா அப்படிங்கிறது டவுட்டு தான். நான் இதில் இப்போதைக்கு ஃபோக்கஸ் பண்ணலை. பட் ஆக்சுவலி பார்க்கும்போது இந்த வருஷம் அதாவது 2023 5,180 கோடி சேல்ஸ் நடந்தது. 2024 வருஷத்தில் 4,693 கோடியாக குறைஞ்சிருக்கு. ப்ராஃபிட்டும் 2023 கம்பேர் பண்ணும்போது குறைஞ்சிருக்கு. 388 கோடியாக இருந்தது 208 கோடியாக குறைஞ்சிருக்கு. இப்போதைக்கு இதெல்லாம் நான் அவாய்ட் தான் பண்ணுறேன். நெக்ஸ்ட் டெல்டா கார்பரேஷன். இவங்க பார்த்தீங்கன்னா கேமிங், ஹாஸ்பிட்டாலிட்டி, அடுத்தது ஆன்லைன் ஸ்கில் கேமிங் செக்மெண்ட், இந்த செக்மெண்ட்டில் இருக்கிற கம்பெனி. மார்க்கெட் கேப்லேஷன் 2,000 கோடி சம்திங் இருக்குது. 50 ஹை 155 ரூபா வரைக்கும் போயிருக்கு. இப்போ பாதிக்கு பாதி 76 ரூபா 79 ரூபாவில் ட்ரேட் ஆகுது. ஸ்டாக் P 18 இருக்குது. புக் வேல்யூ 95. இந்த ஸ்டாக்கில் ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி வெரி புவர் 8.76 தான் இருக்குது. லாஸ்ட் 3 years ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 8.26 தான் இருக்குது. இது பேடு தான். ப்ரொமோட்டர் ஹோல்டிங் 50% கீழே இருக்குது. 33.3% தான் இருக்குது. காண்டிஜென்ட் லைபிலிட்டிஸ் 23,262 கோடியாக இருக்குது. கம்பெனியோட மார்க்கெட் கேப்லேஷனே 2,000 கோடி தான். ஆனால் லைபிலிட்டி இங்கே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ரீசெண்டாக இந்த ஆன்லைன் சூதாட்ட கம்பெனிஸ்க்கு மேலாம் 1 lakh crore அளவுக்கு பார்த்தீங்கன்னா டேக்ஸ் நோட்டீஸ் இஷ்யூ பண்ணாங்க. பட் அது கோர்ட்டு தான் தடுத்து நிறுத்துனாங்கன்னு நினைக்கிறேன். இது மாதிரி சில அப்டேட்ஸ் எல்லாமே வரும்போது இந்த கம்பெனிஸ்லாம் பெருசாக அஃபெக்ட் பண்ணுவாங்க. பட் கம்பெனிஸ் இந்த கம்பெனியோட புக் வேல்யூவோட கம்மியாக ட்ரேட் ஆகுது. அதாவது 0.8 times இட்ஸ் புக் வேல்யூ தான் இருக்குது. ஹெல்த்தி டிவிடெண்ட் பே அவுட் பண்ணியிருக்காங்க. ஆனால் கம்பெனி டெட் ஃப்ரீன்னு சொல்கிறாங்க. பட் எனக்கு தெரிஞ்சு இப்போதைக்கு இதெல்லாம் அவாய்ட் பண்ணுறது தான் பெட்டர். ஏன்னா கவர்மெண்ட் திடீர்னு இவங்க மேலே டேக்ஸ் நோட்டீஸ் இஷ்யூ பண்ணுவாங்க. ஸ்டாக் பிரைஸ் பொத்துணி விழும். ஸோ இப்போதைக்கு இதெல்லாம் அவாய்ட் பண்ணுறது தான் பெட்டர். நெக்ஸ்ட் ட்ரெண்ட். ஆக்சுவலி டாடா குழுமத்தோட ஸ்டாக்கு P ரேஷியோ 85 இருக்குது. இப்போதைக்கு சான்ஸே கிடையாது. 4,625 ரூபா இருக்கிறாங்க. ஸோ ஆப்பர்ச்சுனிட்டி வரும்போது பார்க்கலாம். ரொம்பவே வேல்யூஷன் ஜாஸ்தியாக இருக்குது. நெக்ஸ்ட் கர்நாடகா பேங்க். ரீசெண்டாட்டு 160 கிட்டலாம் போச்சுன்னு நினைக்கிறேன். 160 ஆர் சம்திங் 170 சம்திங் போச்சு. ஸோ இப்போ 180க்கு மேலே ட்ரேட் ஆகுது கர்நாடகா பேங்க். ஸோ இது பார்த்தீங்கன்னா லாங் டேர்ம் ஒருத்தான பேங்கை தான் நான் பார்க்குறேன். கர்நாடகா பேங்க், சவுத் இந்தியன் பேங்க், IDFC ஃபர்ஸ்ட் பேங்க், இண்டஸ்இண்ட் பேங்க், HDFC பேங்க், கோட்டக் மஹிந்திரா பேங்க் அதெல்லாம் முன்னாடி யூஸ் பண்ணால் இப்போதைக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இல்லை. ஸோ இந்த மாதிரி பேங்க்ஸ் எல்லாமே நம்ம ஆல்ரெடி ஸ்லோவாக யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கிறோம். ஸோ கர்நாடகா பேங்க் ஒரு லாங் டேர்முக்கு ஒர்த்தாக தான் நான் பார்க்குறேன். ட்ரெண்டும் ஒர்த்து தான். பட் அது வேல்யூஷன் ஜாஸ்தி.
டெல்டா கார்பரேஷன், டிஎன்பிஎல் அந்த ரெண்டும் இப்போதைக்கு அவாய்ட் தான் நான் பண்ணுவேன். நெக்ஸ்ட் டிக்சன் டெக்னாலஜிஸ் 13,251 ட்ரேட் ஆகுது. ஆக்சுவலி லாஸ்ட் மார்க்கெட்டில் ஒரு நல்ல ரியாக்ஷன் கொடுத்தாங்க. இவங்க ரீசெண்டாக சென்னையில் வர 1000 கோடி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறோம், இது மூலமாட்டு ஒரு 5000 பேருக்கு ஜாப்ஸ் எல்லாம் கிடைக்கும்னு சொன்னாங்க. ஸோ டிக்சன் டெக்னாலஜிஸில் வாய்ப்பு இருக்கா ப்ரோன்னு கேட்குறீங்க. பி ரேஷியோ 90க்கு மேலே இருக்குது. ஆல்ரெடி கிடச்சவங்க வேணால் இதெல்லாம் வச்சுருக்கலாம். இப்போதைக்கு ரொம்ப ஹைலி ஓவர் வேல்யூட். இதுலேருந்து ஒரு 10% இறங்கினா கூட, ஸ்டாக்கோட ப்ரைஸ் வச்சு பார்க்கும்போது 10% இறங்கினா கூட நமக்கு நல்லா வலிக்கும். அதனால இப்போதைக்கு இதெல்லாம் தொட வேண்டாம். ஏன்னா பி ரேஷியோ பாருங்கள் 90 மேலே இருக்குது. அட்லீஸ்ட் ஒரு 30-25 இருந்தாலும் அது கொஞ்சம் ரிஸ்க் எடுக்கலாம். இவ்வளோ இருக்கும்போது நம்ம எடுத்து நம்ம சப்போஸ் வாங்குகிறோம், ஒரு மார்க்கெட் ப்ரெஷர் சுச்சுவேஷனில் 10% to 5%, ஒரு 20% விழுது அப்படின்னா எவ்வளோ வலிக்கும்னு உங்களுக்கே தெரியும். அதனால் இப்போதைக்கு வெயிட் தான் பண்ண முடியும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சன்ஃபார்மா. ஆக்சுவலி உங்களோட அந்த லெக்ஸெல்வி டியூராக்சிலிம் அது வந்து பார்த்தீங்கன்னா விரைவில் வந்து லான்ச் பண்ண போகிறாங்க போல். இது வந்து யூஎஸ் கோர்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து டிலே பண்ணுறாங்க அப்படிங்கிற சில டிசிஷன் எல்லாமே இவங்களுக்கு எதிராட்டு ஒரு கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா கேஸ் ஃபைல் பண்ணியிருந்தாங்க. ஸோ இவங்க மேல்முறையீடு பண்ணி இவங்க வந்து லான்ச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யூஎஸோட ஃபெடரல் கோர்ட் வந்து இவங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு கொடுத்துருக்காங்க. இது வந்து ரொம்பவே சிவியரான ட்ரீட்மெண்ட், குறிப்பாட்டு அலோபீஷியா அரேட்டா அந்த மாதிரிப்பட்ட டிசீஸுக்கு க்யூர் பண்ணுற மருந்துனால நீங்கள் லான்ச் பண்ணலாம். அதாவது நவம்பர் 2024 சன்ஃபார்மாக நாங்கள் இதை லான்ச் பண்ணோன்னு சொல்லியிருந்தாங்க. பட் இவங்களுக்கு எகென்ஸ்டாட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இன்சைட் கார்பரேஷன் வந்து வழக்கு போட்டாங்க. பட் அது யூஎஸில் ஒரு டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டில் வந்துச்சு. அது பார்த்தீங்கன்னா அடுத்தது அந்த கேஸ் அப்படி போய் டிலே ஆகி ஒரு கட்டமாட்டி இப்போ சன்ஃபார்மா வந்து இந்த சேலஞ்சில் வின் பண்ணியிருக்கிறாங்க. இவங்களுக்கு ஆதரவாக தான் தீர்ப்பு வந்திருக்குது. இந்த லெக்ஸெல்வி டியூராக்சிலிம் ட்ரக்கை வந்து இவங்க லான்ச் பண்ணலாம் இமிடியேட்லி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது சன் ஃபார்மசூட்டிகல்ஸுக்கு ஒரு பாசிட்டிவ் அப்டேட்டாக இருக்குது. சன்ஃபார்மா இப்போ இருக்க வேல்யூஷனில் தொட முடியாது, வேல்யூஷன் ரொம்பவே ஜாஸ்தி. கெயில் என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த பிரதான் மந்திரி உர்ஜா கங்கா பைப்லைன் ப்ராஜெக்ட் வந்து கிட்டத்தட்ட கம்ப்ளீட் ஆக போகுது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. நேச்சுரல் கேஸ் மேஜர் அது வந்து 97.6% அந்த பைப்லைன் லேயிங் ஒர்க் வந்து கம்ப்ளீட் ஆயிருக்கு. அது மாதிரி கமர்ஷியல் ஆப்ரேஷனும் 96.6% வந்து கம்ப்ளீட் ஆயிருக்குன்னு சொல்கிறாங்க. இது வந்து கெயில் இந்தியா கொடுத்த ஒரு பாசிட்டிவ் அப்டேட்டு. பயோகான் பயாலஜிக்ஸில் வந்து அப்டேட் யூஎஸ்எஃப்டி அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. அந்த ஜாபின் அப்படிங்கிற ஒரு ட்ரக், இது வந்து பார்த்தீங்கன்னா பயோசிமிலர் ஆஃப் பிவாசின் மேம் இன்ட்ராவினஸ் யூஸுக்கு உள்ளது. அது வந்து பார்த்தீங்கன்னா ஜாபின்னு சொல்கிறாங்க. ரீகாம்பினன்ட் ஹியூமனைஸ் மோனோக்ளானல் ஆன்டிபாடி. இது வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கேன்சருக்கு யூஸ் பண்ணுறது. அவாஸ்டினோட ரெஃபரன்ஸ் ப்ராடக்ட் இந்த பயோசிமிலர் ட்ரக்கு. இதை வந்து கொண்டு வரதுக்கு பார்த்தீங்கன்னா யூஎஸ்எஃப்டி அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. இது பயோகான் பயாலஜிக்ஸ்க்கு ஒரு பாசிட்டிவ் அப்டேட்டாக இருக்குது. கிளென்மார்க் ஃபார்மாவும் பயோகானும் வந்து சில ப்ராடக்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா ரீகால் பண்ண இருக்கிறாங்க. இதில் கிளென்மார்க் ஃபார்மாசிட்டிகல்ஸ் வந்து 8160 பாட்டில்ஸ் குளோரோப்ரோமோசைன் ஹைட்ரோக்ளோரிக் டேப்லெட்ஸ் வந்து யூஎஸில் வந்து பார்த்தீங்கன்னா சில இஷ்யூஸ் பேஸ் பண்ணி ரீகால் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து கிளென்மார்க்கும் அதே மாதிரி பயோகானும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மருந்தை வந்து ரீகால் பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க. கோரமண்டல் இன்டர்நேஷனல் இவங்க சவுதி அரேபியா கூட ஒரு மெமரம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் போட்டிருக்காங்க. லாங் டேர்ம் ஃபெர்டிலைசர் சப்ளைக்கு வேண்டி டை அமோனியம் பாஸ்பேட் என்பிகே ஃபெர்டிலைசர் இது இந்த லாங் டேர்ம் சப்ளை சம்மந்தமாட்டு தான் இந்த பார்ட்னர்ஷிப்பை போடுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து கோரமண்டல் இன்டர்நேஷனல் சவுதி அரேபியா மேடன் இவங்க வந்து மெமரம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் போட்டிருக்கிறாங்க. ஸோ ஆக்சுவலி எனக்கு தெரிஞ்சு இந்த ஃபார்மா ஸ்டாக்ஸ் ரீசன்ட் 2 days மார்க்கெட்டில் விழுந்ததுக்கு இந்த ட்ரம்போட டேரிஃப் தான் ஒரு முக்கிய ரீசன். ஐ திங்க் ஃப்ரைடே மார்க்கெட்டில் வந்து ஃபார்மா ஸ்டாக்ஸ், ஐடி ஸ்டாக்ஸ் எல்லாமே வந்து ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கலாம் அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேன். ஐடி ஸ்டாக்ஸ் ஃப்ரைடே வந்து ஃபோக்கஸில் இருக்கிறதுக்கு சான்சஸ் எப்படி பார்க்குறோன்னா, டிசிஎஸோட ரிசல்ட்ஸ் இன்னைக்கு ஈவினிங் வரும். அந்த ரிசல்ட்ஸை பேஸ் பண்ணி தான் ஐடி கம்பெனிஸோட பர்ஃபார்மன்ஸ் இருக்கும். ஃபார்மா கம்பெனிஸோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னா அந்த டேரிஃப் பாஸ் பண்ணி வச்சிருக்கிறத பொறுத்து இருக்கும். ஸோ ஆக்சுவலி சொல்லப்போனால் 2 கம்பெனிஸ்க்குமே ஐடிக்கும் பாசிட்டிவ் தான், ஃபார்மாக்கும் பாசிட்டிவ் தான். ஆனால் டிசிஎஸோட ரிசல்ட்ஸ் ஒரு மேஜர் ரோல் ப்ளே பண்ணும். ஐடிபிஐ பேங்க் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைவேட்டேஷன் ஆக போகுதுன்னு சொல்லிட்டே இருக்கிறாங்க. பட் ஆக்சுவலி இந்த நியூஸஸ் வச்சு சில நாள் வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் அந்த ஸ்டாக் ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ணும். தீபமோட செக்யூரிட்டி என்ன சொல்கிறாங்கன்னா, எல்ஐசி சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்ட 94.72% ஸ்டேக் இருக்குது. இதில் 61% ஸ்டேக் வந்து டைவர்ஸ் பண்ண இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ லாஸ்ட் மார்க்கெட்டில் அந்த ஐடிபிஐ பேங்க் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறதுக்கு இதுவும் ஒரு முக்கிய ரீசனாக இருந்திருக்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆர்பிஐ வந்து ரேட் கட் பண்ணியிருக்காங்க. 25 பேசிஸ் பாயிண்ட் கட் பண்ணியிருக்காங்க. 6.25%லேருந்து 6% கொண்டு வந்திருக்காங்க. பேங்க் ஆஃப் இந்தியாவும் அவங்க ரெப்போ பேஸ்ட் லெண்டிங் ரேட்டை வந்து April 9 சேஞ்ச் பண்ணுறாங்க. 9.10%லேருந்து 8.85% கம்மி பண்ணுறோன்னு சொல்கிறாங்க. ஸோ இது மூலமாட்டு பர்சனல் லோன், வெஹிக்கிள் லோன்ஸ் இதெல்லாமே குறையும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. இது வந்து ஆர்பிஐ வந்து பார்த்தீங்கன்னா ரேட் கட் பண்ணியிருக்கிறாங்க. 25 பேசிஸ் பாயிண்ட் கட் பண்ணியிருக்கிறாங்க. டிசிஎஸோட ரிசல்ட்ஸ் இன்றைக்கி மார்க்கெட்டில் வர இருக்குது, எப்படி வரும்னு தெரில. பட் ப்ரிவியூவில் என்ன சொல்கிறாங்கன்னா, நெட் ப்ராஃபிட் குவார்டர் பேஸில் ஒரு 3%, ரெவன்யூ வந்து ஒரு 1% அதிகரிக்கும்னு சொல்கிறாங்க. பட் வெயிட் பண்ணி பார்க்கலாம். எனக்கு தெரிஞ்ச டிசிஎஸ் ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கும்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். தீபக் ஃபெர்டிலைசர் வந்து ஸ்னோஃப்ளைக்கு கூட ஒரு பார்ட்னர்ஷிப்பில் வராங்க. ஏன்னா அவங்களோட மேனுஃபேக்சரிங் வந்து
டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷனாக மாற்றுறதுக்கு வேண்டி இந்த பார்ட்னர்ஷிப்பில் வரோன்னு சொல்கிறாங்க. இது வந்து தீபக் ஃபெர்டிலைசர்ஸ் கொடுத்த அப்டேட்டு. டிசிஎஸோட சிஇஓ இருக்கிற கீர்த்தி வாசன் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மைக்ரோ எக்கனாமிக் அன்சர்டனிட்டியும் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஜென் ஏஐ இது வந்து எங்களுக்கு ஒரு அன்சர்டனிட்டி, அதாவது பிக்கஸ்ட் சேலஞ்சாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. ஏஐ மைக்ரோ எக்கனாமிக் அன்சர்டனிட்டி இது வந்து இவங்களுக்கு ஒரு கிரேட்டர் சேலஞ்சஸாக இருக்குன்னு சொல்கிறாங்க. இந்த கம்பெனியோட ஷேரும் ரீசெண்டாக 20% கிட்ட டவுன் ஆயிருக்குது. ஸோ இது அந்த கம்பெனியோட சிஇஓ இருக்கிற கீர்த்தி வாசன் அவர் தான் அந்த அப்டேட்டை கொடுக்குறாரு. குளோபல் செமிகண்டக்டர் இண்டஸ்ட்ரி எக்ஸ்பெக்டட் டு க்ரோ $600 பில்லியன் சொல்கிறாங்க. அதாவது இப்போ $600 பில்லியன் இருக்கிறது $2 trillion உயரம் 2032 அப்படின்னு சொல்லி சைண்டோட எம்டி அண்ட் சேர்மனாக இருக்கிற கிருஷ்ணா போடனாப்பு அவர் வந்து சொல்கிறாரு. இது வந்து குளோபல் செமிகண்டக்டர் பிஸ்னஸை குறித்து அப்டேட் சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் விஸ்ட்ரான் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா சபுர்ஜி பலுன்ஜி குரூப் கூட ஒரு பார்ட்னர்ஷிப் எதுக்குன்னு பார்க்கும்போது ஒரு 1500 கோடி லேப்டாப் மேனுஃபேக்சரிங் பிளான்ட் வந்து பெங்களூரில் போடுறாங்க. இதோட ப்ரொடக்ஷன் January 2026 ஸ்டார்ட் ஆகும். குளோபல் லெவலில் எக்ஸ்போர்ட்டும் பண்ண போகிறாங்க. 3000 ஜாப்ஸ் இது மூலமாட்டு கிரியேட் ஆகும்னு சொல்கிறாங்க. ஸோ சபுர்ஜி பலுன்ஜி குரூப் வந்து தைவானீஸ் எலக்ட்ரானிக் மேனுஃபேக்சராக இருக்கிற விஸ்ட்ரான் கூட பார்ட்னர்ஷிப் வச்சு பெங்களூரில் 1500 கோடி இன்வெஸ்ட்மெண்ட்டில் லேப்டாப் மேனுஃபேக்சர் பண்ண போகிறோன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பிளாக் ராக் கொடுத்த அப்டேட்டு. ஸோ அதானி குரூப் வந்து பார்த்தீங்கன்னா $1 பில்லியன் வந்து ப்ரைவேட் பாண்ட்ஸ் வந்து இஷ்யூ பண்ணாங்க. ஸோ இது வந்து அந்த ப்ரைவேட் பாண்ட்ஸில் நியர்லி 1/3 ஆஃப் த ப்ரைவேட் பாண்ட்ஸ் வந்து பிளாக் ராக் பை பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த $1 பில்லியன் ப்ரைவேட் பாண்ட்ஸில் 1/3 ஆஃப் த ப்ரைவேட் பாண்ட்ஸ் வந்து இவங்க பை பண்ணியிருக்காங்க பிளாக் ராக்கு. நெக்ஸ்ட் இந்த ஸ்டார் இன்வெஸ்டராக இருக்கிற பிரசாந்த் ஜெயின் வந்து பார்த்தீங்கன்னா 1.08% ஸ்டேக் வந்து கையா லிமிடெட் அப்படிங்கிற ஒரு பங்குலாம் வாங்கியிருக்காங்க. சரி இவர் வாங்கியிருக்காரு, நம்மளும் ஏதாவது மைக்ரோ கேப் கம்பெனி இது வரைக்கும் அந்த கம்பெனியை போய் பார்த்தோன்னா ப்ராஃபிட்டும் சரியா இல்லை, இது ரெவன்யூவும் பெருசாக இன்க்ரீஸ் ஆன மாதிரி இல்லை. ஆனால் இவர் வந்து தைரியமாக வாங்கியிருக்காரு. ஸோ என்ன இதில் வாங்கினாருன்னு தெரில, 3.5 crores ஒர்த்துக்கு வாங்கியிருக்கிறாரு. இந்த ஸ்டாக் வந்து லாஸ்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 13% வரைக்கும் மேலே போயிருக்குது. ஸோ இது வந்து கையா லிமிடெட்டில் இந்த பிரசாந்த் ஜெயின் வந்து 1.1% ஸ்டேக் பிக் பண்ணியிருக்காரு. இது வந்து ஒரு மைக்ரோ ஃபர்ம் கம்பெனியாக தான் இருக்குது. கிரீவ்ஸ் காட்டனும் அது மாதிரி சாரா டெக்னாலஜிஸும் 2 பேரும் கை கோர்க்குறாங்க. எர்த் ஃப்ரீ மோட்டர்ஸ், அதாவது ரேர் எர்த் ஃப்ரீ மோட்டர்ஸ் வந்து எலக்ட்ரோ மொபிலிட்டி அப்ளிகேஷன் அது சம்மந்தமாட்டு மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கு இந்த கொலாபரேஷனில் வராங்கன்னு சொல்கிறாங்க. இது கிரீவ்ஸ் காட்டன் கொடுத்த அப்டேட்டு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இண்டிகோ இவங்க வந்து ஒன் ஆஃப் த சோலோ பிளேயராக இருக்கிறாங்க இந்த ஏரோப்ளைன் செக்மெண்ட்டில். இவங்க வந்து 2 lakh crore மார்க்கெட் கேபிலேஷனை ரீச் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ ஒன் ஆஃப் த வேல்யூபிள் ஏர்லைனில் இருக்கிறாங்க, ஏர்லைன் பிஸ்னஸில் வேல்யூபிள் கம்பெனியாக இருக்கிறாங்க. இவங்களோட மார்க்கெட் கேபிலேஷன் 2 லட்சம் கோடியை தாண்டி இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா இண்டிகோ கொடுத்த ஒரு பாசிட்டிவ் அப்டேட்டு. JSW நியூ எனர்ஜி இது வந்து JSW எனர்ஜியோட சப்சிடரி தான். 4.7 gigawatt ரினோபிள் எனர்ஜி பிளாட்ஃபார்மாக இருக்கிற O2 பவர் பூலிங் பிரைவேட் லிமிடெடை வந்து 12,468 கோடிக்கு அக்யூசிஷன் பண்ணுறாங்க. இது JSW நியூ எனர்ஜி கொடுத்த ஒரு பாசிட்டிவ் அப்டேட்டாக இருக்குது. வோடோஃபோன் ஐடியா ஆக்சுவலி இதில் என்ன அப்டேட்னா அன்றைக்கி படித்தேன்னா 59 லட்சம் ரீட்டைல் ஷேர் ஹோல்டர்ஸ் இதில் ஷேர் வச்சுருக்கிறாங்க. அதுபோக மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 32 ஃபண்ட்ஸ் வந்து 4.5% ஸ்டேக் ஓன் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. டிசம்பர் குவார்ட்டரில் 28 ஃபண்ட்ஸ் 3.6% இருந்த கம்பேரிசன் இப்போ மார்ச் குவார்ட்டரில் அது இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்கிறாங்க. 32 இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 59 லட்சம் ரீட்டைல் ஷேர் ஹோல்டர்ஸ் வோடோஃபோன் ஐடியாவில் ஷேர் ஹோல்டிங்காக இருக்கிறாங்க. சொனோஃபி இந்தியாவோட மேனேஜிங் டைரக்டர் ரொடால்ஃபோ ஹொர்சாஸ் இவர் வந்து ஸ்டெப் டவுன் ஆகுறாரு April 30 சொல்கிறாங்க. பர்சனல் ரீசனுக்கு வேண்டி தான் இது சனோஃபி கொடுத்த அப்டேட்டு. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலி இந்த வீடியோவில் சில இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணோம். அந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.